முத்து சீதாக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா மேட்ரிமோனிக்கு போகிறாங்க. அதே இடத்துல அருணோட அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க. அப்போது முத்துக்கிட்ட பார்த்துட்டு 2 பேருக்குமே சம்மந்தம் அமையலை, நம்ம 2 பேருமே சம்மந்தம் பேசிக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்கிறாரு, இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் செட் ஆகாது, அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கு வேறு இடத்துல பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அவங்க எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க, ஆனாலும் முத்து கன்வின்ஸ் ஆகலை. வெளியில் வந்துட்டு இருக்கும்போது அருணை பார்க்குறாப்புல. அருண் கொஞ்சம் திமுறா, என்ன சீதாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன், அவன் என் பொண்டாட்டி, என்னை தவிர வேறு யாரும் அவன் கழுத்தில் தாலி கட்ட முடியாதுன்னு வீம்புக்குன்னு வம்பு வலிக்கிறாரு. வம்பு வலிக்கிறத தெரிஞ்சு முத்து கேஷுவலாக வீட்டுக்கு போய்ட்றாரு. ஆனால் முத்துக்கு ஒரு டவுட் இருக்குது, எப்போவுமே இந்த மாதிரி பேச மாட்டானே, ஏன் இப்படி பேசுகிறான்ட்டு மீனா கிட்ட போய் கேட்குறாரு. எப்போவுமே இந்த மாதிரி அருண் என்கிட்ட பேச மாட்டான், பொண்டாட்டின்னு சொல்லி பேசுகிறாப்புல, ஒருவேளை சீதாவும் அருணும் 2 பேரும் தொடர்பில் இருக்காங்களா, பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, என் தங்கச்சி அந்த மாதிரி இருந்தால் சொல்லியிருப்பாங்க. சரி, நாளைக்கு நான் ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்கேன், வீட்டுக்கு கொண்டு போய் காட்டுவோம், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலான்றாங்க. அதேமாதிரி சீதா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. சீதா அதுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் எப்படியே பார்க்குறாங்களோ இல்லைன்னு தெரில, நான் உங்களை அப்பாவை தான் பார்க்குறேன், நீங்கள் எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் மாமா பண்ணுவீங்க, எதாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே முத்துவும் சரின்னு சொல்லிடுறோம். மாப்பிள்ளை வீட்டில் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த முகூர்த்தத்திலே நாங்கள் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. முத்துவும் அதுக்கு சரின்னு சொல்கிறாரு. ஆனால் மீனாவுக்கு ஒரே பதட்டம், இல்லை எங்களுக்கு ஃபினான்ஷியலாக இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது, கல்யாணத்துக்கு நகை வாங்குறது, வீட்டு சாமான் வாங்குறதுக்கெலாம் பணம் இல்லை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சொல்லி அவங்க தள்ளி போடுறாங்க. அதுக்கு முத்து, இல்லை பரவாயில்ல நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி